ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் தகடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு d என்று வைத்துக்கொள்வோம். அது 3/8 d மற்றும் d/2 தடிமன் கொண்ட இரு வேறுபட்ட மின்காப்பு வைக்கப்படும் பொழுது அது மின்தேக்கு திறன் ஆரம்ப மதிப்பை விட 2 மடங்காக மாறுகிறது. அதாவது இங்கே k1 = 1.25 k2 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து k1 மதிப்பு வந்து என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். ஆரம்ப மின்தேக்கு திறன் வந்து என்னது C0 = F0 A/D. இது வந்து எந்த ஒரு மின்காப்பு இல்லாத நிலை. அது வெற்றிடமாகவோ அல்லது காற்றோ இருக்கும்பொழுது எப்சிலான் மதிப்பு 1, அதனால் எப்சிலான் A/D. இதுக்கப்புறம் கேன்னு வச்சுட்டோம்னா கேங்கிறது 1 நம்ம எடுத்துப்போம். எப்சிலான் A/D தான் வரும். அடுத்து புதிய மின்தேக்கு திறன்னா 2 மடங்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஆரம்ப மதிப்பு 2 மடங்கு, ஆரம்ப மதிப்பு இது 2 மடங்கு போது 2ஆல் பெருக்கிக்கும். C = 2C0. இதுதான் புதிய மின்தேக்கு திறன். பாலன் தடிமன் வந்து T1 = 3/8 D, அதேமாதிரி T2 = D/2 கொடுத்துருக்காங்க கேள்வியிலேயே. மாறிலியின் தொடர்பு பார்த்தோம்னா k1 = 1.25 k2 கொடுத்துருக்காங்க. அப்போ k2 என்ன இருக்கும்? k1/1.25. இப்போ வந்து உங்களுக்கு மின்காப்பு வைக்கப்படும் போது என்னன்னா உங்களுக்கு எப்சிலான் A/D into 3/8 k1 plus 1/2 k2 plus 1/8 equal to 2 times C0. C0 எப்சிலான் A/D. இந்த எப்சிலான் A/D அடிச்சிடலாம், இங்கே நீக்கிடலாம். அப்போ இருவரும் இந்த தான் நம்ம நீக்கிட்டோம் இந்த எப்சிலான் A/D. அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு 1/3/8 k1 plus 1/2 k2 plus 1/8 = 2 இருக்கும். இப்போ இது தலையின் மதிப்பு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1/2 = 1/8 plus 3/8 k1 plus 1/2 k2 கிடைக்கும். இப்போ k2 மதிப்பு வந்து என்ன கிடைக்குது? k1 இங்கே இருக்கு பார்த்தீங்களா, k2 = k1/1.25. அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது பண்ணி என்ன பண்ணலாம், அந்த 1/8 வந்து கொடுத்துட்டோம். 1/2 minus 1/8 = 3/8 k1 plus 1.25 / 2 k1 வரும். அப்போ இது வந்து என்னது உங்களுக்கு சிம்பிள் பண்ணும்போது 8 LC எடுத்தோம்னா இங்கே வந்து 4 - 1 வந்து 3/8 வந்துடும். அதே மாதிரி இங்கே 8 k1 வந்து LC எடுத்தோம்னா இங்கே 3 இருக்கும், ப்ளஸ் இங்கே என்ன வரும் 4 × 1.25. அப்போ 3 + 5 வந்து 8. அப்போ என்ன 3/8 8/8 k1 வரும். இந்த 8 அடிச்சிடலாம். இப்போ 1/k1 = 3/8. k1 = உங்களுக்கு 8/3, அல்லது 3k1 = 8. அது பண்ணால் k1 = 8/3. இப்போ 8/3 வந்து சிம்பிள் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 2.66 வருது. ஆப்ஷன் C 2.66 என்பதுதான் சரியான விடை. நன்றி.